ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம 8th பாலிட்டி கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதா யாருடைய பரிந்துரையின் பெயரில் அறிமுகப்படுத்தப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ நிதி மசோதா அப்படிங்கிறது சபாநாயகரோட பரிந்துரை அடிப்படையில் தான் அறிமுகப்படுத்தப்படும். ஒரு மசோதா அப்படிங்கிறது பண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா அப்படிங்கிறது சபாநாயகர் தான் இறுதி தீர்மானிப்பார். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட இது. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணை 8ல் மொழிகளை பற்றி சொல்லியிருந்திருக்கு. ஸோ அதில் திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 4 தான் இருக்குது. ஆப்ஷன் சி. மொத்தம் 22 மொழிகள் இருக்குது. மூணாவது கொஸ்டின், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலவாழ்வு சட்டம் அப்படின்றது ஆப்ஷன் சி 2007 இயற்றியிருந்திருப்பாங்க. நாலாவது கொஸ்டின், தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம், அதாவது நால்சா அப்படிங்கிறது அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1987, ஆப்ஷன் பி. அஞ்சாவது கொஸ்டின், ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக செயல்படும் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில ஆளுநர் உண்மையாக நிர்வாக தலைவராக செயல்பட காலம் அப்படின்னா அவசர நிலை காலங்களில் செயல்படுவார். அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா 213 விதி. இந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா உண்மையான நிர்வாக அதிகாரம் அப்படின்றது செயல்படுவார். ஒரு அவசர சட்டம் ஒரு ஆளுநர் இயற்றினார் அப்படின்னா 6 வாரத்துக்குள்ளே ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த 6 வாரத்துக்குள்ளே ஒப்புதல் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த அவசர சட்டம் 6 மாதம் வரைக்கும் செல்லுபடியாகும். ஆனால் ஒரு ஆளுநர் அந்த ஒப்புதல் வாங்குறதுக்கு முன்னாடியே எப்போ வேணாலும் அந்த அறிமுகத்தோட மசோதாவை திருப்பி பெற்றிருந்திருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு காலக்கெடும் அப்படின்றதும் கிடையாது. ஆறாவது கொஸ்டின், அரசியல் சமத்துவம் என்பது பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் சமத்துவம் என்பது பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது. சமத்துவ உரிமை அனைவருக்கும் கிடைக்க செய்தல் அப்படிங்கிறது அரசியல் உரிமை வராது. அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தல் அப்படின்னா ஒரு அரசியல் சமத்துவம் தான். பொது அலுவலக பங்கேற்புனாலும் ஒரு அரசியல் சமத்துவம் தான். சட்டத்தை அனைவரும் சமம் அப்படிங்கிறது இது அரசியல் சமம் அப்படின்றது கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உரிமையில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தான் சரி. ஏழாவது கொஸ்டின், கூற்று 1, இந்தியாவில் கட்சிகள் 2 படிநிலை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கட்சிகள் அப்படின்றது மொத்தம் 3 படிநிலைகள் உள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் டி. எட்டாவது கொஸ்டின், கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் கீழ்கண்டவற்றில் எவை தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், ஒரு கிராம சபை கூட்டம் அப்படின்னா மொத்தமாக 6 நாட்கள் தற்போது நடக்கும். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு மொத்தமாக 4 தடவை தான் கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த தடவை 6 நாட்கள் கூட்டணும் அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எது தவறு அப்படின்னு பண்ணால் அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் நடக்கும். நவம்பர் 1 கிராம சபை கூட்டம் நடக்கும். ஆகஸ்ட் 15 நடக்கும். ஆனால் மார்ச் 21 அப்படிங்கிறது தவறு. இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 22ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கும். இந்த மார்ச் 22 அப்படிங்கிறது உலக நீர் தினம். நவம்பர் 1 அப்படிங்கிறது உள்ளாட்சி தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மார்ச் 22ம் நவம்பர் 1 தான் தற்போது கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒன்பதாவது கொஸ்டின், சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் அப்படின்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அப்போலாம் டிஎன்பிஎஸ்சியில் வழக்குகள் கேட்குறாங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரத்ராழ வழக்கு. இது வந்து மும்பை விசஸ் ரத்ராழ வழக்கு அப்படின்னு நடந்திருக்கும். இதுக்கான தீர்ப்பு வழங்கினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1954 தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அடுத்து 10வது கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் அது. அதே மாதிரி ஒரு மாநில ஆளுநரை பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் வந்து நிர்ணயிப்பார். ஒரு மாநில ஆளுநரை நியமனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மத்திய அரசிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு தற்போதும் உள்ள மாநில அரசிட்ட வந்து பரிந்துரை கேட்பாங்க. ஸோ அதன்படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆளுநரை நியமனம் பண்ணுவார். ஒரு மாநில ஆளுநரை நியமனம் பண்ணும்போது சொந்த மாநிலத்தில் வந்து அவர் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த மாநிலத்தில் அவர் ஆளுநர் நியமிக்கிறாரோ அந்த மாநில அரசிட்ட கேட்டுட்டு அவங்களோட பரிந்துரை அடிப்படையில் தான் வந்து ஒரு ஆளுநரை நியமிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கருத்தும் கிடையாது. குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் பேரில் ஒரு ஆளுநரை வந்து நியமனம் செய்யலாம். 11வது கொஸ்டின், முதலமைச்சரின் பதவிக்காலம் என்பது ஒரு நிலையான ஒன்று அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான், நிலையானது ஒன்று கிடையாது. இதுக்காக எந்த ஒரு அரசியலமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஸோ மற்றபடி அவர் வந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து பதவி இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மற்றபடி முதலமைச்சருக்குன்னு தனிப்பட்ட பதவி காலம் அப்படின்றது ஒன்று அரசியலமைப்பில் வந்து கொடுக்கல. செகண்ட் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை அப்பதவியை நீடிக்கலாம் அப்படின்னா ஸோ இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஏன்னா எப்போ வந்து அவரோட பெரும்பான்மை அதாவது நம்பிக்கையான தீர்மானம் கொண்டு வந்து அது ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து அவரோட பதவியை வந்து இல்லாமல் போயிடும். அதனால் அவருடைய காலம் அப்படிங்கிறது நிலையான ஒன்று இல்லை. ஸோ அப்படின்னா ஆன்சர் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றின் உண்மையான விளக்கம் காரணமாகும். 12வது கொஸ்டின், இந்திய வெளியுறவு கொள்கையின் கோட்பாடுகளில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகளில் பொருத்தமற்றது எது அப்படின்னா ஸோ தேசிய நலனை பாதுகாத்தல் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முக்கியமான கொள்கை தான். உலக அமைதியை அடைதல் அப்படிங்கிறதும் அவங்களோட முக்கியமான கொள்கை தான். ஆயுத உற்பத்தி அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையில் வந்து வராது. காலனித்துவம், இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியத்தை நீக்கணும் அப்படிங்கிறதும் ஸோ இதுவும் சரிதான். ஆப்ஷன் சி. 13வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் வந்து 1950 ஜனவரி 28 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1+6 இந்த உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய உச்சநீதிமன்ற முதல் தலைமை நீதிபதி அப்படின்னா ஹரிலால் ஜே கனியா அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அப்போதைக்கு ஒரு தலைவரும் 6 உறுப்பினர்களும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த உச்சநீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விதி அப்படின்னா 124. 14வது கொஸ்டின், மாநில அரசாங்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநில அரசாங்கம் பற்றி குறிப்பிடும் பகுதி அப்படின்னா பகுதி 6, ஆப்ஷன் சி. 15வது கொஸ்டின், சமயம் நமக்கு பகைமை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கவிஞர் இக்பால், ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.